நம்ம இழந்ததை நம்ம விட்டு கொடுக்கறதுக்கு மனப்பான்மை இல்லை அப்படின்னு சொன்னால் சில நேரத்தில் அது உங்களை பைத்தியக்காரங்களாக மாற்றிடும். சில நேரத்தில் அது உங்களை குடிகாரர்களாக மாற்றிடும். பாருங்க, எத்தனையோ பேர் இந்த குடி பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, எப்படி இந்த குடிப்பழக்கத்திற்கு அடிமையானீங்கன்னு கேட்டால் அவங்க ஏதோ ஒன்றை இழந்திருப்பாங்க. ஒன்று சொத்தை இழந்திருப்பாங்க, இல்லைன்னா வேலையை இழந்திருப்பாங்க, இல்லைன்னா தான் நேசித்த யாரையாவது ஒருத்தரை இழந்திருப்பாங்க. இந்த இழப்பிலிருந்து அவங்களால வெளியே வர முடியாம கடைசியில் இவங்க என்னவா மாறிட்டாங்கன்னா அடிக்ஷனாகவே மாறிட்டாங்க. அவங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு எதுக்கு, அவங்க இல்லாம நான் எதுக்கு வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த இழப்பிலிருந்து வெளியவே வரமாட்டாங்க. ஆனா அதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் யார் அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுது. நகோமியை குறித்து, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், இப்பொழுது நான் எப்படி வந்திருக்கிறேன், குறைவுள்ளவளாய் வந்திருக்கிறேன். ஆனா அவளுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட இழப்பு வேற யாருக்கும் வராது. இருந்ததே 2 பிள்ளைங்க, அந்த 2 பிள்ளைகளும் இறந்து போயிட்டாங்க. தன்னுடைய கணவனார் இறந்து போயிட்டாங்க. பாருங்க, ஒரு வீட்டை விட்டு, ஏற்கனவே இந்த ஊர்ல நல்லதா இருக்காங்க, ஆனா இந்த ஊர்ல சரி கொஞ்சம் பஞ்சகாலம் வரும்போது வெளியே போயிட்டு வருவோம் அப்படின்னு ஒரு டூருக்கு வர மாதிரி வராங்க. மோவாப் தேசத்திற்கு வர்ற இடத்துல இந்த சகோதரி எல்லாத்தையும் இழந்து, வேதம் சொல்லுகிறது அவள் தனித்தவளானாள். ஆனா அந்த இழப்புல மோவாப் தேசத்துல உட்கார்ந்துட்டே இருக்கல. சரி, இனி நான் எதுக்கு, எனக்கு யார் இருக்கா, என்ன மதிப்பாங்க அப்படின்னு நிறைய ஓடி இருக்கலாம். ஆனா நகோமி ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. தன்னுடைய ஊர்ல ஆண்டவர் பஞ்சத்தை மாத்திட்டார்னு கேள்விப்பட்ட உடனே, இல்லை இனி நான் இந்த இழப்பையே நான் நினைச்சிட்டு இருக்க கூடாது, நான் என்ன பண்ண, நான் எழுந்து என்னுடைய ஊருக்கு நான் போவேன்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. அந்த முடிவு வேதம் சொல்லுது, கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிறப்பிக்கிற ஒரு வம்சமாய் கர்த்தர் அவளை கனப்படுத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருந்தார்.